ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னோட டெய்லி ரொட்டீன். அதாவது நான் இங்கே ஷிப்பில் என்ன ஜாப் பண்ணுறேன், என்ன வேலை பார்க்குறேன் ஒரு நாளைக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி எண்டிங் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் என்ன பண்ணுறோம் அது வரைக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு எல்லாமே நான் ஒருத்தனவே சிங்கிளாகவே பண்ணுறேன்றதுனால என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். தப்பு ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருத்திக்கலாம். பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ண ரெடியாக இருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம கேபினில் இருக்கிற டிவி, இதில் தான் நான் செக் பண்ணுவேன் டைம் எல்லாம். மொதல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டோர் பிக்கப் பண்ணோம். இதுதான் ஸ்டோர் செக் லிஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம வந்து எந்தெந்த பொருள் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோன்றது மொத்த லிஸ்ட்டும் அதில் தான் இருக்கும். நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இப்போ இங்கேருந்து இப்போ நான் தூக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மொத்த ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோருக்கு நான் எடுத்துகிட்டு போனோம். 3வது ஃப்ளோரில் தான் வந்து எங்கள் கிச்சன் இருக்குது. இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு நாளைக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கான பொருள் மட்டும்தான் இது. இது போல் ஒரு நாளைக்கு 3 ட்ராலி நான் இந்த மாதிரி 3வது மாடிக்கு எடுத்துகிட்டு போனேங்க. ஒரு வழியாக ஸ்டோர் பிக்கப் பண்ணி முடித்த உடனே நம்ம 300 மஃபின்ஸ் போடணும், 3 வெரைட்டிஸில். ஆஃப்டர் பேக் மஃபின்ஸ் இப்படி தாங்க இருக்கும். மஃபின்ஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பேக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 30 பால்ஸு கிட்ட ரெடி பண்ணி வச்சுருப்பாப்பில். நான் உங்ககிட்ட இப்போ காட்டுறது ஒரு பேட்ச். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ச் வரும். ஒவ்வொரு பால்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் உருட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி 36 ரோல்ஸ் வரும். ஒரு பால்ஸில் 36 ரோல்ஸ்னால் அப்போ 36 என்ன ஆச்சுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். அந்த மாதிரி தினமும் ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் அந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டு இருக்கணும். என் கையால் தான், மிஷின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி எல்லாம் ரோல் பண்ணி முடிச்சதுமே இதோட முடியலங்க. இந்த மாதிரி நான் நைஃப் வச்சு கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒன்று விடாமல் அதே மாதிரி மொத்தத்தையுமே கட் பண்ணணும். ரோல்ஸ் எல்லாம் முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா லோஃபுங்க வந்து நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்ட முடியல. அதனால் நான் ஒரே ஒரு லோஃபு மட்டும் இப்படி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் இமேஜில் வந்து இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் என்னென்ன லோஃப்ஸ் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. லைக் சவர்டோ, ரை, மல்டிகிரெயின், ஹோல் வீட் லோஃபு, ஒயிட் லோஃபு, இந்த மாதிரி. இது போக கிச்சன்லேருந்து ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சியாபட்டா, பனினி, ஃபொக்காசியா, கிறிஸ்டினி, கட்டலாங், பீட்டா பிரெட், இது போல் நிறையங்க. இது போக பெரிய தலைவலியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் ஸ்டிக்ஸ் தாங்க. இந்த பிரெட் ஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். மொத்தம் ஒரு நாளைக்கு 2000 பிரெட் ஸ்டிக்ஸ் கிட்ட நான் பண்ணணும். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் எதுவுமே கிடையாதுங்க. கையில் தான் ஒன்றுன்னா வந்து ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணணும். ஃபைனலாக எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் செட்டப்பும் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இதோட வேலை முடிஞ்சுதான்னு கேட்டேன். அதான் இல்லைங்க, அடுத்து கிளீனிங்க. இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் வேலையே இல்லைங்க. இதுதான் மெயின் வேலையே. கப்பலை பொறுத்த வரைக்கும் கிளீனிங் மட்டும்தாங்க இங்கே மெயின் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து யூஎஸ்பிஹெச்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. யூஎஸ்பிஹெச்னா என்னன்னு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் எடுத்து சொன்னோம்னாக்கா அது பெரிய லாங் வீடியோவாக போகும். அதனால் யூஎஸ்பிஹெச் பற்றி நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஒன்று கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் முழுசாக மொத்தமே க்ளீன் பண்ண முடியும்.
இதோடு முடிஞ்சுதானா இல்லைங்க, டேக் பண்ணோம். நம்ம பண்ண ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிரி டேட்டு மென்ஷன் பண்ணணும். இவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செஞ்சது மட்டுமே காமிச்சிருந்தீங்க, நீங்கள் சாப்பிட்றத நீ காட்டவே இல்லையானாக்கா, ஆமாங்க நான் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்ற டைமும் இருக்காது. இதுதாங்க கப்பல் வாழ்க்கை. கப்பல் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள். நான் உங்களை பயமுறுத்த நினைக்கல, இதுதான் இருக்கிற உண்மை. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். Support and subscribe to the channel. Help us grow by subscribing now.